கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரத்தின் அவர் துதி எப்போதும் வாழ்க்கும் கர்த்தர் போல நாமம் எண்ணிப்பாராக்கும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் வர்ணித்தவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னோட எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்ட அவனை அவனுடைய எல்லா இறக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பாய்ந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவன் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாய் செறிந்து பத்னியாருக்கும் கர்த்தர் தேடுவதற்கு ஒவ்வொரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்தனுக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதில்லை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி கற்றுக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் அவர் கூப்பிடுறதுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறோட பேரை பூமி ஏறாமல் அற்று போக பண்ண கர்த்தரோட முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நவமுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். அவனுடைய எலும்புகளாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முழிக்கப்படவில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரர்கள் நாட்டமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34